உன் கையில். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இன்னைக்கு ஜிஎன்எம் படிச்சவங்க நம்ம போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம இக்னோலேயே போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் நம்மளால படிக்க முடியும். அது எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாத்தையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எஸ், நம்ம இக்னோலேயே போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் நம்மளால பண்ண முடியும். அதை படிச்சா நம்மளால கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுத முடியுமா? அது எலிஜிபிளான்னு நீங்க கேட்டிங்கன்னா, ஆமா. நார்செட் போன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் நம்ம அந்த இக்னோல படிச்ச போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் எலிஜிபிள் தான். சரி, நான் எப்படி படிக்கிறது? அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, +2 முடிச்சுட்டு +3 இயர்ஸ் ஜிஎன்எம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மினிமம் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் அஸ் ஆர்என்ஆர்எம். அவங்க கண்டிப்பா இதுக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர் இஸ் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ யார் வேணாலும் எந்த ஏஜில் உள்ளவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, இதுக்கு அப்ளை பண்ணுறோம். ஆனால் நம்மளை எப்படி இதுக்கு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு. நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. நம்ம அப்ளை பண்ண பிறகு இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்குன்னா, 120 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அதில் இருக்கும். இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கிடையாது, ஓஎம்ஆர் ஷீட் தான், ரிட்டன் எக்ஸாம் தான். ஓகே, இக்னோவில் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னா, பெர் ஆனம் 23,000. அதாவது இக்னோவில் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் ப்ரோக்ராம் டோட்டல் 3 இயர்ஸ். அந்த 3 இயர்ஸ்க்கும் ஒரு வருஷத்துக்கு நம்ம 23,000 கட்டணும். டோட்டலாக ஃபீஸு 69,000. சரி, ஓகே. இக்னோவில் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னா எந்த காலேஜ் ஆகும்? அங்கே டைரக்ட் கிளாஸஸ் இருக்குமா? எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கிற இந்த 13 காலேஜ் தான் நம்ம இந்தியாவிலேயே இக்னோக்காக கொடுக்கப்பட்ட போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் காலேஜஸ். நம்ம போய் படிக்கிறதா இருந்தால் இந்த காலேஜஸில் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆந்திர பிரதேஷ், அதில் விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷில் இன்னொன்று விஜயவாடா, தெலுங்கானா. ஸோ இது 3 தான் நம்மளுக்கு கொஞ்சம் பக்கமாக இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து விஜயவாடா தான் ரொம்பவே பக்கம். அப்போது நம்ம 3 வருஷமும் அங்கே ரெகுலர் கிளாஸ் போகணுன்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். ப்ராக்டிக்கலுக்கு மட்டும் நம்ம அங்கே போனால் போதும். ஒரு வருஷத்துக்கு இத்தனை நாள் நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் இயரில் நம்ம 36 டேஸ் அங்கே போகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா அதுவும் அங்கே போய் எழுதணுமா நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை. நம்மளோட ஊர்லேயே இக்னோ ரீஜினல் சென்டர்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அங்கே மதுரையிலேயே ரீஜினல் சென்டர் இருக்கும். அங்கேயே நம்ம அப்ளை கொடுக்கும்போது அங்கே எக்ஸாம் சென்டர் கொடுத்தோன்னா நம்ம மதுரையிலேயே எக்ஸாம் எழுத முடியும். இப்போ நான் வருஷம் எழுதுகிற போர்டு எக்ஸாமும் நான் போய் வேறு ஸ்டேட்டில் தான் அங்கே நான் படிக்கிற இடத்துல தான் போய் எழுத முடியும்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லை. அதுவும் நீங்கள் உங்களோட ஊரில் இருக்கிற இக்னோ ரீஜினல் சென்டர்லேயே எக்ஸாம் எழுதலாம். ஒன்லி ஃபார் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்க்கு மட்டும் நீங்கள் படிக்கிற விஜயவாடாக்கோ விசாகப்பட்டினமுக்கோ ஒரு வருஷத்துக்கு இத்தனை நாளுன்னு போய் ப்ராக்டிக்கல் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். மற்றபடி தியரி எல்லாம் ஆன்லைன் கிளாஸ், எக்ஸாம், தியரி எக்ஸாம் எல்லாமே நீங்கள் உங்களுடைய ஊரில் இருந்தே பண்ணிக்கலாம். அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன்லேயே இந்த மாதிரி மாடல் கொஷின்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கிடையாது. ஸோ ஓஎம்ஆர் பேப்பரில் தான் அதுக்குள்ள மாடலும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஓஎம்ஆரில் இருக்கும். ஸோ 120 கொஷின்ஸ் டோட்டலாக. நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டிங்களா? இல்லை, நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற ரீஜனல் சென்டர்லேயே போய் உங்களோட இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸு 1000 rupees. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு இக்னோவில் ஒரு போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் கரண்ட்டாக
ஒர்க் பண்ணியிருக்கிற இடத்துல ஒரு இன்டிமேஷன் கொடுத்து என்ஓசி வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் செலக்ட் ஆன பிறகு கவுன்சிலிங் போகும்போது, அட்மிஷன் போகும்போது கண்டிப்பாக அவங்க என்ஓசி கேட்பாங்க. அட்மிஷனுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த இதில் உங்களுக்கு கிடச்சிருக்கோ, இன்கேஸ் உங்களுக்கு விஜயவாடா கிடச்சிருக்கு, அப்போ நீங்கள் அங்கே தான் போய் உங்களோட அட்மிஷனை போய் போடுற மாதிரி இருக்கும். அட்மிஷனுக்காக நீங்கள் ஒரு நாள் போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ என்னால் ரெகுலராக போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு ரெகுலர் கிளாஸஸ் போக முடியாது, அதிகப்படியான செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இக்னோ ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.